அறிவாலயத்தில் வந்து தேர்தல் அறிக்கைன்னு வெளியிட வேண்டியதை சட்டமன்றத்தில் உட்காந்து பட்ஜெட்னு வெளியிட்டிருக்கீங்க. இப்போ ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்த சுவாரஸ்யமான நிகழ்ச்சி. இந்த கட்சி சின்னத்தை பேராக வச்சுருக்கிற ஒரு தொலைக்காட்சியிலேருந்து கூப்பிட்டாங்க. சார் இன்றைக்கி விவாதத்துக்கு நீங்கள் வரீங்களான்னு. நான் கேட்டேன், சொல்லுங்கள் என்ன தலைப்பில்? பட்ஜெட் சார், இன்றைக்கி பட்ஜெட், அதை பற்றி தான் பேச போகிறோம். சரி வரேன் அப்படின்னு சொல்லி முடிஞ்ச ஒரு 10 நிமிஷம் திருப்பி ஃபோன். சார் மன்னிச்சிங்க சார், நீங்கள் வந்தால் திமுகலேருந்து வரமாட்டேன்னு சொல்கிறாங்க சார், என்ன சார் பண்ணுறது, நீங்கள் வராதீங்க சார். சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது எனக்கு முன்னாடியே தெரியும், நீங்கள் கூப்பிட்டதுனால இது நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்லி விட்டேன். ஊடகத்தில் சொல்ல வேண்டியது இங்கேயே சொல்லிடலாம், இது பெரிய விஷயமா? அறிவாலயத்தில் வந்து தேர்தல் அறிக்கைன்னு வெளியிட வேண்டியதை சட்டமன்றத்தில் உட்காந்து பட்ஜெட்டுன்னு வெளியிட்டிருக்கீங்க. இதுதான் நீங்கள் உங்கள் பட்ஜெட்டோட நிலைமை. எப்படி தேர்தல் அறிக்கை 21 520 15 விழுக்காடு தான் நிறைவேற்றி மற்ற நாமம் போட்டிங்களோ, இந்த பட்ஜெட்லேயும் அதான் நடக்க போகுது. நன்றி.